ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி களியும் முருங்கைக்கீரை கூட்டு குழம்பும் தான். இது வந்து சூப்பராக இருக்குங்க. ராகி களியோட முருங்கைக்கீரை வந்து குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். களி செய்கிறதுக்கு வந்து 1 கப் மாவுக்கு வந்து 2.5 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மிச்சம் இருக்க 1.5 கப் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கட்டி இல்லாமல் கிளறி வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றி கிண்டணும். இப்போ நான் அந்த களியை வந்து மண்பானையில் தான் செய்கிறேன். நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை வந்து சேர்த்துட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கூட விடக்கூடாது. விடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அது கிளறி விட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாவு நல்லா வெந்துடும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் கை நனைச்சிட்டு அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த ராகி களி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, ராகி களி ரெடி. இப்போ கீரை கூட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய், கொஞ்சம் வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாமே தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது முருங்கைக்கீரை கொஞ்சம் உருகி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன். கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், இதெல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடணும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம கீரை சேர்க்கணும். மல்லி, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அந்த துவரம்பருப்புலாம் நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து இந்த பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் கீரை சேர்க்கணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த குழம்புல முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். கீரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும், கீரை வெந்துடும். லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும். இது வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க, ஓப்பனில் தான் வேகணும். மூடி போட்டால் கீரையோட கலர் மாறிடும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சட்டியில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும். அதனால் நான் வந்து உப்பு சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கீரை கூட்டு குழம்பு ராகி களியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க ராகி களியும் முருங்கைக்கீரை கூட்டு குழம்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.